ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா பிம்பிள் தாங்க. பிம்பிள் வந்து 4 டைப்ஸில் இருக்குங்க. என்ன மாதிரி டைப்ஸ்னு பார்க்கலாம். பருக்கள் டைப்பில் இருக்குங்க, சிவப்பு நிற பருக்கள் இருக்குது, கொப்பளங்கள் இருக்குது, நீர் கொப்பளங்கள் இருக்குங்க. இப்போ எந்த கொப்பளங்களோ எந்த பிம்பிள் வந்தாலும் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஆரம்பத்திலே இந்த பிம்பிளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு சரி செய்ய முடியுங்க. எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிக்கணுங்க. நீங்கள் ஒரு 60 kg இருந்தீங்கன்னா 3 to 4 லிட்டர் குடிக்கலாங்க. ப்ளஸ் விட்டமின் சி நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ்களை எடுத்துக்கோங்க. அதாவது புளிப்பு நிறைந்த ஃப்ரூட்ஸ்களை நீங்கள் சாப்பிடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு பிம்பிள்லேருந்து ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெய் பொருட்கள், அப்புறம் ஜங்க் ஃபுட், மில்க் சம்மந்தமான விஷயங்களையும் யூஸ் பண்ணாதீங்க. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. மேக்கப் ஏதாச்சும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணி தாங்க ஆகணும். அது இல்லாமல் என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோப்புக்கு பதில் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, டீ ட்ரீ சம்மந்தப்பட்டது, லெமன் சம்மந்தப்பட்டது, நீம் சம்மந்தப்பட்டதுங்க. இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக இதில் ரிலீஃப்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து டெய்லி ஒரு உடற்பயிற்சி செய்யறதுக்கு மறந்துடாதீங்க. இதனால் பிம்பிள் ரிமூவ் ஆகாது, பட் உங்கள் மன வலிமை அதிகமாகுங்க. இதை நீங்கள் ரெகுலரைஸாக பண்ணும்பொழுது பிம்பிள்லேருந்து ரிலீஃப்னஸ் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன்.